இது வரைக்கும் நீங்கள் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலாம், சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூடவே வரக்கூடிய பெல் பட்டனையும் கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நம்ம வீடியோ போடும்போது உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் கிடைக்கும். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். வணக்கம் நண்பர்களே, எப்படி இருக்கீங்க? நான் நல்லா இருக்கிறேன். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற வீடியோ என்னென்னு பார்த்தீங்கன்னா, வீட்டில் ட்ரை ஈஸ்ட் எப்படி தயாரிக்கிறது அப்படிங்கிறது தான் பார்க்க போகிறோம். இதுக்கு நமக்கு தேவையான மூலப்பொருள் என்னன்னு பார்த்தீங்கன்னா, மைதா மாவு, சீனி, புளிச்ச தயிர், ஒரு டம்ளர் சூடான தண்ணீர், தேன், இவ்வளோ தான் நமக்கு தேவை. இப்போ நம்ம எப்படி தயாரிக்கிறதுங்கிறது பார்ப்போம். ஒரு பிளாஸ்டிக் பவுல் எடுத்துக்கோங்க. சூடான தண்ணீர் எப்படி இருக்கணும்னா, கொதிக்கக்கூடாது. அந்த தண்ணி உள்ள நம்ம விரலை விட்டு 1லேருந்து 10 வரைக்கும் எண்ணினோம்னா, கை விரல் உள்ளே வச்சுக்கிட்டு இருக்கக்கூடிய அளவுக்கு சூடு இருந்தாலே போதும். ஏன்னா அந்த சூடான தண்ணீரில் மட்டும்தான் ஈஸ்ட் நமக்கு ப்ரிப்பேர் ஆகும். குளிரான தண்ணியிலையும் ஆகாது, கொதிக்க இருக்க தண்ணியிலையும் ஆகாது. இப்போ நம்ம 2 ஸ்பூன் மைதா மாவு இந்த பவுலில் எடுத்து வச்சுக்கிறோம். ரெண்டு ஸ்பூன் மைதா மாவு அல்லது கோதுமை மாவு எடுத்துக்கலாம். கோதுமை அரைச்சி கூட நீங்கள் மாவு தயார் பண்ணிக்கலாம். அப்புறம் 2 ஸ்பூன் சீனி தான் சேர்க்கணும். நிறைய பேர் நாட்டு சர்க்கரை சேர்க்கலாமான்னு கேட்பாங்க. நாட்டு சர்க்கரை சேர்க்கக்கூடாது, சீனி தான் சேர்க்கணும், வெள்ளை சீனி. கொஞ்சமாக சூடான தண்ணியை விட்டு மைதா மாவையும் சீனியும் கரைச்சிக்கோங்க. 1 டம்ளர் தண்ணியை நம்ம இங்கே ஊற்ற வேண்டாம். இது கரையக்கூடிய அளவுக்கு மட்டும் அந்த சூடான தண்ணியை நீங்கள் விட்டால் போதும். விட்டு நல்லா கலக்கிக்கோங்க. அதில் நிறைய கட்டி எதுவுமே கிடக்கக்கூடாது. கட்டி இல்லாத அளவுக்கு நல்லா கலக்கி எடுத்துக்கோங்க. 1 ஸ்பூன் தேன் சேர்த்துக்கோங்க. தேன் ஒரிஜினலாக இருக்கணும், கட்டாயம் தேன் சேர்க்கணும். கடையில் வாங்கக்கூடிய டூப்ளிகேட் தேன் சேர்த்திங்கன்னா ஈஸ்ட் ஃபார்ம் ஆகி வராது. கட்டாயம் ஒரிஜினல் தேனாக இருக்கணும். இது ரொம்ப முக்கியமானது. தேன் கட்டாயம். இந்த 1 ஸ்பூன் தேனையும் சேர்த்து நல்லா கலக்கி எடுத்துக்கோங்க. 2 ஸ்பூன் புளிச்ச தயிர். நம்ம ஏற்கனவே சீனி மைதா மாவு எடுத்து அதே ஸ்பூனை யூஸ் பண்ணுங்கள். நான் சின்ன ஸ்பூனாக இருக்கிறதுனால இதில் 4 ஸ்பூன் எடுத்துக்கிறேன். நீங்கள் அந்த ஸ்பூனுக்கு 2 ஸ்பூன் எடுத்தால் போதும். 2 ஸ்பூன் மைதா மாவு எவ்வளோ எடுக்கீங்களோ அதே அளவுக்கு இந்த தயிர் எடுத்துக்கோங்க. எடுத்து இந்த தயிரை நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. நல்லா கரைஞ்சிடணும். எதுவும் கட்டி எதுவுமே இல்லாத அளவுக்கு நல்லா மிக்ஸ் பண்ணிடுங்க. அப்புறம் இந்த பவுலை மூடி ஒரு வெதுவெதுப்பாக உள்ள இடத்துல ஒரு 24 மணி நேரத்துக்கு வச்சுருங்க. குளிராக உள்ள இடத்துல இருக்கக்கூடாது. ஏன்னா வெதுவெதுப்பாக உள்ள இடத்துல மட்டும்தான் ஈஸ்ட் ஃபார்ம் ஆகும். நான் இந்த ஈஸ்ட்டு 2 நாளுக்கு வச்சுருந்தேன். ஒரு நாளில் ரெடி ஆகலை. 2 நாள் 48 மணி நேரம் கழித்து தான் எடுக்கிறேன். இதோ எடுக்கிறேன். எப்படி ஈஸ்ட் வந்திருக்குன்னு சொல்லி பார்ப்போம். சூப்பராக வந்திருக்குது. நல்லா பொங்கி வந்திருக்குது. அப்படி பபுள்ஸாகவே வந்திருக்குது. இப்போ நமக்கு ஈஸ்ட்டு ரெடி ஆகிடுச்சு. இது லிக்யூடாக ரெடி ஆகிருக்கு. ஈஸ்ட்டு பார்த்தீங்களா, கட்டியாக இருக்குது. அப்படி பபுள்ஸாகவே இருக்குது. இப்போ இந்த லிக்யூட் ஈஸ்ட்டை நீங்கள் அப்படியே கூட யூஸ் பண்ணலாம். நம்ம தயாரிக்கக்கூடிய பீர் கல், இது போக தோசை மாவு புளிக்க வைக்கிறதுக்கு, ஆப்ப மாவு புளிக்க வைக்கிறதுக்கு, இது போக இதை மாதிரி நொதிக்க வைக்கக்கூடிய விஷயங்கள் எல்லாத்துக்குமே இந்த ஈஸ்ட்டை நம்ம பயன்படுத்தலாம். இப்போ இதை எப்படி ட்ரையாக மாற்றுறதுன்னு பார்ப்போம். இந்த மாதிரி ஒரு பெரிய அலுமினிய தட்டோ இல்லை சில்வர் தட்டோ எடுத்துக்கோங்க. அதில் அப்படி கரண்டில் எடுத்து அப்ளை பண்ணிடுங்க. ஃபுல்லாக இந்த தட்டு ஃபுல்லாகவே அப்ளை பண்ணி விட்டிங்கன்னா, அதை அப்படி ஒரு நாள் 2 நாள் வெயிலில் வச்சுருந்தீங்கன்னா அதில் இருக்கக்கூடிய ஈரப்பதங்கள் ஃபுல்லாக ஆவியாக போயிடும். இந்த ஈஸ்ட்டு அப்படி உறிஞ்சு கைக்கு வரும். அதை அப்படி எடுத்து மிக்சியில் போட்டு அடித்து ஒரு பவுலில் வச்சு நீங்கள் ஃப்ரிட்ஜில் வச்சுருங்க. ஃப்ரிட்ஜில் ஸ்டோர் பண்ணிடுங்க. வெளியில் வைக்கக்கூடாது. இதுதான் ட்ரை ஈஸ்ட்டு தயாரிக்க முறை. லிக்விடாக இருக்கிறத அப்படி நம்ம ட்ரை பண்ணிட போகிறோம். பொடி பண்ணி ஒரு பவுலில் வச்சு ஃப்ரிட்ஜில் வச்சிட போகிறோம். வெளியில் கண்டிப்பாக வைக்கக்கூடாது, கெட்டு போகும். ஃப்ரிட்ஜில் வச்சுருந்தா நீங்கள் எவ்வளோ நாள் கழிச்சினாலும் இதை யூஸ் பண்ணிக்கலாம். இவ்வளோ தாங்க ட்ரை ஈஸ்ட் தயாரிக்கக்கூடிய முறை. இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன்.
யூஸ்ஃபுல்லாக இருந்தால் ஒரு லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோவை உங்கள் நண்பர்கள் எல்லாத்துக்குமே ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி கூடவே வரக்கூடிய பெல் பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ ஃப்ரெண்ட், தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.